சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 13/2/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயே கூகுள் மேப்லேயே போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிட்டு வர்றோம்ங்க. 2 விதமான தீவனங்கள் 45 கிலோ இடையில் வருதுங்க. ஒன்று ட்ரை தீவனம், இன்னொன்று வெட்டு தீவனம்ங்க, ஈரப்பதம் மிக்க தீவனம்ங்க. 2 தீவனங்களும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம்ங்க. தவிடு பார்த்தீங்கன்னா ஈரத்தீவனம் 45 கிலோ 550க்கும், வரத்தீவனம் 45 கிலோ 1100க்கும் நம்ம ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். மாடுகள் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்கள், விளக்கங்கள், கூகுள் பே பண்ணுறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கான முகவரி எல்லாமே பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. விற்பனை பதிவில் முதல்ல பார்க்குறது ஜோடி ரெட் சிந்தி கிடாரி கன்றுகள்ங்க. 2 கன்றுகளும் சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பளது இல்லைங்க. இடதுபுறம் இருக்கக்கூடிய கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதங்கள் கிட்ட ஆயிடுச்சு. வலதுபுறம் இருக்கக்கூடிய கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் தான் இருக்குங்க. 2 கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பளது இல்லாமல் இருக்குது. 2 ஜோடி கன்றுகள். ஏதாவது கலப்பின மாடு இருக்குது, பால் ஊட்ட வச்சு வளர்க்கலாம், 2 வட இந்திய கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம். ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. கன்றுகள் 2மே நல்ல தரம், 2ம் சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லை, குறைப்பளது இல்லை, 2மே ரெட் சிந்தி கண்ணு, கிடாரி கண்ணு. விற்பனை ஜோடி கண்ணோட விற்பனை விலை 16,000 ரூபாய்ங்க. கலப்பின மாடுகள் இருக்குது, வத்தப்பால் கறவையில் இருக்குது. இந்த மாதிரி 2 கண்ணை ஊட்ட வச்சு நம்ம நல்ல நாட்டு மாடுகளை வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து சந்தனப்பிள்ளை மாடுங்க. இன்னும் ஓரிரு நாளில் கன்று போடும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு பார்த்திங்கன்னா 4+3 7 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. ஈத்து 2ஆம் ஈத்து, மடி கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். காம்பு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு கிட்ட இடைவெளி இருக்குங்க. நல்ல குணம், நல்ல சைஸுங்க. மாடு தரத்தில் நல்ல மாடு. கறவை அதிகமாக வேணும், நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும், 4-3 ஒரு 7 லிட்டர் பால் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு பண்ணலாம். இதனுடைய விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. 2ஆம் ஈத்துங்க, பல்லு கடைமுளைப்பு, சந்தனப்பிள்ளை மாடு. இன்னும் ஓரிரு நாளில் கன்று போடும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. காலையில் 4, சாயங்காலம் 3 ஒரு 7 லிட்டர் கறவை வரும். நல்ல குணவனத்தில், தவிடு தண்ணி சாப்பிட்றதில்ல, மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுல அருமையான மாடுங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க, அந்த மாதிரியான மாடு. இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 நாள் கிட்ட ஆக போகுதுங்க. அதனால் நல்ல தரம், நல்ல குணம், அதே மாதிரி கறவையும் கூடி வரும். ஒரு 7 லிட்டர் பால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 54,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. இதை போன்று விற்பனை பதிவுகளை நீங்களும் நேரடியாக பதிவுகள் போட முடியுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள், கன்றுகள் எதுவாக இருந்தாலும் நாட்டு மாடுகள் தொடர்பான பதிவுகளை சிவகிரி கேட்டல் ஃபார்ம் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் பதிவேற்றம் செய்யலாமுங்க. ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் போடுற பதிவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 21,000 நண்பர்களும் 71,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உடனுக்குடனே மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுங்க. உங்கள் வீட்டிலருந்தே தெளிவான புகைப்படங்கள், வீடியோக்களை எடுத்து அதில் கீழே உங்களுடைய தொலைபேசி எண், விலை, மாவட்டத்தை குறிப்பிட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக உங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. ஈரோடு மாவட்டம் சுற்றுலாவில் ஏதாவது பதிவுகள் நீங்கள் பார்க்குறீங்க, மாடுகள் கன்றுகள் வேணும்னு நினைக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். எங்களால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை ஈரோட்டிலேருந்து உங்கள் மாவட்டத்துக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4ஆம் ஈத்து வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. காலையில் ஒரு 2.25 to 2.5, சாயங்காலம் ஒரு 2, 4 to 4.5 லிட்டர் பால் கறக்குங்க. மாடு இன்னும் கன்று ஈனுவதற்கு 40 நாள் ஆகுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது. காங்கைங்கன்று போடுறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 50,000 ரூபாய்ங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். வட்டக்கொம்பில் நல்ல மாடு, நல்ல குணவனத்தில் இருக்குது.
மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கிறதுங்க 4 மாதங்களான வட இந்திய கிடாரி கண்ணுங்க. கிர் ஊசியின் மூலமாக பிறந்த கிடாரி கண்ணு 4 மாதம் ஆச்சுங்க. கண்ணோட விற்பனை விலை 11,000 ரூபாய். சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க. காம்புகள் நல்ல மொட்டு காம்பாக தெளிவாக இருக்குது. பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து தவிடு பணிஞ்சு வச்சு கூட கன்றுகளை நல்லபடியாக வளர்த்த முடியும். குடல் புழு நீக்கம் சரியான கால அளவுகளில் நீங்கள் பண்ணணுங்க. நேற்று கால்நடை மருத்துவரை வச்சு நம்ம தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சுங்க. அடுத்ததாக 2 மாதம் கழித்து போட்டால் போதுங்க. 2 மாதம் கழித்து விர்பேக் கம்பெனியோட டானிக் வந்து நம்ம கொடுக்கலாமுங்க. ஆல்பமார் அப்படிங்கிற டானிக்கை 60 ml நம்ம வாங்கிட்டு வந்து முதல் நாள் 30 ml, அடுத்து 1 வாரம் கழித்து 30 ml வந்து வெறு வயிற்றில் கொடுத்தோம்னா வயிற்றில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் வந்து வெளியேறும். கன்றினுடைய உடல் வளர்ச்சி பாதிக்காது. ஒரே சீரான உடல் வளர்ச்சியில் இருக்கும். மரச்செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு ஒரு 100 கிராம் to 200 கிராம் ஊற வைக்கிறீங்க. அடுத்த நாள் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ள சும்மா ஒரு 100 கிராம் நெல்லந்தவிடு, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, கல் போட்டு பெசர்னாப்பில் எடுத்து வைங்க. கண் நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க. பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு 2 to 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வைங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கும். கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்லேயோ மருத்துவமனையிலையோ கிடைக்கும். 1/2 கிலோ 1 கிலோ அளவு இல்லை. அதை வாங்கிட்டு வந்து கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு கன்றுகள் நக்கி சாப்பிட்டுக்கும். அதனுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு வாய்ப்புங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காராம்பசு கிடாரி கண்ணுங்க. மறை இல்லைங்க, வெள்ளைப்புள்ளி இல்லை, சுழி சுத்தமாக இருக்குதுங்க, நல்ல நிறக்காலில் இருக்குதுங்க. அதே மாதிரி நல்ல கொம்பு தலையிலையும் இருக்குதுங்க. நல்ல நெட்டுப்போக்கு, நல்ல கொம்பு தலை, சுழி சுத்தம்ங்க. வயசு 11 மாதம் ஆச்சுங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான காராம்பசு கன்று, மறை இல்லாமல், வெள்ளைப்புள்ளி இல்லாமல், சுழி சுத்தத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். 10 காராம்பசு பிறக்குதுன்னா 8 வரைக்கும் ஏதாவது வந்து மறை விழுந்துருதுங்க. ஒரு 2 கன்றுகளுக்கு தான் மறை இல்லாமல் இருக்குது. அந்த விதத்தில் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா மறை இல்லை. கன்று நல்ல சூட்டிப்பு, நல்ல நெட்டுப்போக்கு, குடல் புழு நீக்கம் பண்ணியாச்சு. கன்றினுடைய விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 11 to 12 மாதம் ஆன காரி காலக்கண்ணுங்க. கன்று சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க, வயிறு தொங்கல் இல்லை, கொம்புகள் முன்னது பின்னது மாறல, தாடை இறக்கம் இல்லைங்க,
வால் வந்து இறக்கம் இருக்குதுங்க, சன்ன வாலாக இருக்குது. தோல் நல்ல நைஸ் தோலுங்க. குடல் புழு நீக்கமும் நம்ம பண்ணிட்டோம். அதனால் நல்ல கன்று காரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க, கண்ணபுரம் தேரைக்கு இது வாங்கி விடணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்க்கலாம். குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம். இன்னும் 2 மாதத்துக்கு நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. காரி காலக்கன்று தேவைப்படுவோர் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வயது 11 மாதம் வயது இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லாமல் இருக்குது. ரேஸுக்கோ இல்லை மற்ற பயன்பாடுகளுக்கோ இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் தயார் பண்ணலாம். கண் நல்ல சூட்டிப்பான காலக்கண்ணுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. இன்னும் வந்து ஒரு ஓரிரு நாளில் கன்று போட்டுரும். கன்று போட்டதுக்கப்புறம் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. நல்ல கொம்பு தலையில் கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது காங்கை மாடுகளில் கொம்பு அமைப்பு வந்து பல்வேறு விதத்தில் இருக்குதுங்க. திருவுகொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க, வெளார கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க, முன்கொம்பு மாடு அல்லது வந்து கொக்கித்தலை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டி கொம்பு மாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து கொம்பு அமைப்பு வந்து நிறையா வேறுபாடுகள் ஒவ்வொரு மாட்டுக்குமே மாறுபடுங்க. இதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் சுற்று வட்டாரத்துலேருந்து மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கிறது அப்படின்னா நடந்து மட்டும்தான் மாட்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியுங்க. அப்போ வந்து அந்தந்த ஊர்களில் இருக்கிற மாடுகளுக்குன்னு ஒரு பேர் ரகம் இருந்ததுங்க. அதாவது பூந்துரை ரகம், திருச்செங்கோடு ரகம், சிவகிரி ரகம், பொள்ளாச்சி ரகம் அப்படின்னு ஒவ்வொரு ரகமாக காங்கேயத்தை வந்து அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கொம்பு அமைப்புகளில் குறிப்பிட்டு சொன்னாங்க. வண்டி வாகனங்கள் வந்ததுக்கப்புறம் மாடுகள் வந்து இங்கேருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிக்கிறதுனால மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு அமைப்பு வந்து பல்வேறு அமைப்புகளில் வருது. அதனால் இந்த மாடு பல் கடைமுளைப்பு கறவை ஒழுக்கமாக நிற்கும். கால் அணைச்சி கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சா காலையில் ஒரு 2.25, சாயங்காலம் 2க்கு குறைவு இல்லாமல் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டோம்னா கண்ணுக்கு ஒவ்வொரு பால் இருக்குங்க. நல்ல தரத்தில் மயிலை மாடு வேணும், இளம்பொருளாக இருக்கணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, 2வது ஈத்துங்க, காரி மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. தலையீத்தில் காரி கன்று கிடாரி கன்று போட்டிருந்தது. இப்போ 2வது ஈத்து 4 பல்லுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. 10 நாளுக்குள்ளே தான் இருக்கும். செனை வந்து உறுதிப்படலைங்க. நல்ல தரத்தில் தெளிவான ஒரு காரி கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நல்ல கொம்புதலை, நல்ல நெட்டு போக்குங்க, தெளிவான ஒரு கிடாரிங்க. 4 பல், 2வது ஈத்து, மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. காங்கைங்கன்று போடுறதுக்கு கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. காம்புகள் வந்து நல்ல ஊசி காம்பாட்ட ஒரு 3 இன்ச்சு நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க. இன்னும் பல்லு சேர்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க. அதனால் மாடு நல்லா பெருவட்டாகுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. முதல்ல வந்து விற்பனை விலை வந்து காரி மாடு, செவலை மாடுகளுக்குன்னு தனி விலை இருந்ததுங்க. இன்றைக்கி இயல்பான விலையில் நமக்கு கிடைக்குதுங்க. அதுவும் ஒரு கண்ணுக்குட்டி கிடாரிகள் என்ன விலையில் வாங்குகிறோமோ அதே விலையில் காங்கேயம் மாடும் ஒரு ஈத்து போட்ட மாடும் நமக்கு கிடைக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். விற்பனை விலை
28,000 ரூபாய். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கயிறுகள் மாற்றி குடல்புழு நீக்கம் செஞ்சு பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகனங்கள் வருங்க. வண்டி வாகனம் அமையிறதுக்கு, வாடகை அமையிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளையும் நம்ம ஏற்றுக்கிறோமுங்க. அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கலாம். 4 பல் 2ஆம் ஈத்து காரி மாடு மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டு 10 நாள் ஆகுது. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. காலம் தாழ்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய பதிவுகள் வந்து விற்பனை ஆகி போயிடுதுங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 5 நாள் ஆன செவலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். மாடு நல்ல பெருவெட்டான பழைய வர்க்க மாடுங்க. காங்கேயம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்த மாடு தான். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய். கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். காலையில் 2 வரை, சாயங்காலம் 1:30 வரை கறவை எதிர்பார்க்கலாமுங்க. மாடு நல்ல உடசல், நல்ல பெருவெட்டு, நல்ல தோல் சுத்தம். கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்கானால் ஆகும், பூச்சிக்கானால் ஆகுங்க. அந்தளவுக்கு நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்கிறதுனால நல்லா பக்குவமாக வளர்த்துனீங்கன்னா கண்ணும் வந்து நாளைக்கு வந்து ஒரு பணம் ஆகுங்க. இந்த மாட்டினுடைய கன்றுகள் வந்து பெரும்பாலும் ரேஸுக்கு தான் விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விலைக்கும் விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக ஒரு கண்ணை 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. அதனால் இந்த மாட்டினுடைய பழைய வர்க்க செவலை மாடு வெளாறு கொம்பில் விற்பனை விலை 43,000ங்க. ஒரு காம்பில் பால் வராதுங்க. 3 காம்பில் தான் பால் மாட்டில் வருங்க. அதனால தான் விலை குறைவாக இருக்குதுங்க. இதே மாதிரி 4 காம்பிலே பால் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாட்டினுடைய விற்பனை விலை 50,000 ரூபாய்க்கு மேல் விலையில் தான் விற்பனை ஆகுங்க. நன்றி, வணக்கம்ங்க.